Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 70 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நெட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 69 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 70 அண்ட் ஆல்ரெடி 69 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு தான். ஸோ இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, சேரா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ் ப்ளவுஸ் நெக் டிசைன் போட்டு காமிங்க, செயின் ஸ்டிச் போட்டு ஒரு 50 ருபீஸ் பட்ஜெட்டில் வீட் பீட்ஸ் அண்ட் செயின் ஸ்டிச் டபுள் ரோ வர மாதிரி போடுங்க, ஆரி பீட்ஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ், வீடியோ ப்ளீஸ் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவுமே நான் இந்த சேராவுக்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ளார் டிசைன் போட்டு, அவங்களுக்காக தான். அண்ட் இன்றைக்கி திரும்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன டிசைன் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்காகவே இந்த டிசைனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஷாப்புக்கு ஷாப் பார்த்திங்கன்னா ரேட்டு வேரி ஆகலாம். அண்ட் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன பேக் உங்களுக்கு 8 ருபீஸ்க்கே கிடைக்கிது. நான் வந்து ஒரு செயின் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரி பீட்ஸும் அதே தான். ப்ரைஸ் வந்து 20க்கே கிடைக்கிது. 10-20 இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து ரேட்டு டிஃபர் ஆகும். ஸோ இந்த 3 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு டிசைன் அவங்க கேட்ட மாதிரியே அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் இந்த டிசைன். யாருக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆரி தெரியாதவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸுமே தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பவுமே சிம்பிளாக தான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோ பெரிய ஒர்க்கெல்லாம் கிடையாது. பட் வந்து இதில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்க கேட்டது மாதிரியே நம்ம அவங்களுக்கு ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து டபுள் ரோ செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். அண்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் செயின் ஸ்டிச். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. இல்லை உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியும், ஏன்னா வந்து ஒரு மிட்லானார் அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போட முடியும். எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களால் சீக்கிரமாக போட முடியும். அண்ட் எப்போவுமே வந்து நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணும்போது சாரியோட ஜரி என்ன கலரோ அந்த கலரில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் நான். அவங்களுக்கு ஜரி என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜரி சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் கலரில் கூட கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்ட்டு தெரில அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். டே 69ல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை கூட பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப தெளிவாக நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இல்லை நான் வந்து செப்பரேட்டாக கூட வீடியோ போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் அந்த செயின் ஸ்டிச் ரொம்பவுமே ஈஸி. ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களால் வந்து ஒரு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ செயின் ஸ்டிச் வந்து அதுதான் ஒரு பேசிக்குன்னே சொல்லலாம், பேசிக்கான டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும், உங்களால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பாபினில் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை நீங்கள் கொடுத்து, அதுவும் டபுள் ஸ்டாண்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். அதுவுமே நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். தையல் மிஷினில் எப்படி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அதை கூட பார்த்து கற்றுக்கலாம். அண்டு நம்ம எப்போவுமே ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நமக்கு எந்த டிசைன் பிடிச்சாலும் அந்த டிசைனே நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளெயினாக சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்டு நான் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மாதிரியே தான் இந்த டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க வந்து எப்படி கேட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
அண்டு இந்த வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மெத்தடில் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன், ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வந்து எந்த டிசைன் எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 30 days சேலஞ்ச் அட் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டு தான். ஸோ அவங்களுக்காக பண்ணியிருந்தோம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்போது அவங்க திரும்ப 100 days சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து 100 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா வீடியோஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரி சுத்தமாக தெரியாமல் ஆரி ஒர்க் பண்ணணும், ஆரி மாதிரி நார்மல் நீட்டில் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும், ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30லேருந்து 100 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 30 rupees பட்ஜெட்லேயே நம்மளால் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் ஜஸ்ட் ஃபார் 30 rupeesக்கே. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து 69 days முடிச்சிருக்கோம். அண்ட் இன்றைக்கி 70th day. ஸோ 70th day தான் இந்த டிசைன். அண்டு நான் பார்த்திங்கன்னா நார்மலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸில் ஏதாவது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது ரிலேட்டடாக நான் வீடியோ போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ரோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு செயின் மாதிரி நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு ரோ போட்டு எடுத்திருக்கோம். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு ரோ போட்டாச்சு. இனி நம்ம இதுக்கு அடுத்து செகண்ட் ரோ போட போகிறோம். அண்டு செகண்ட் ரோவுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. டவுட்ஸ் கேட்குறீங்க, சஜஷன்ஸ் சொல்கிறீங்க, அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ரோ தான் நம்மளோட செயின் ஸ்டிச்சை போட போகிறோம். செகண்ட் ரோ போடுறோம். ஸோ செகண்ட் ரோ போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்மளோட வீட் பீட்ஸையும் ஆரி பீட்ஸையும் ரொம்பவுமே சிம்பிளாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை இந்த டிசைனுக்கு. நீங்கள் மற்றபடியே உங்களால் பண்ண முடியும். அவ்வளோத்துக்கு சிம்பிளான டிசைன் தான் கொடுக்குறேன். அண்டு செயின் ஸ்டிச் தெரியாதவங்க நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ மீன்ஸ் டே 69th வீடியோ அதில் இருக்குது. இல்லை உங்களுக்கு அதை பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா செப்பரேட்டாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஜரி த்ரெட் இருந்தாலே போதும், உங்களால் செயின் ஸ்டிச் போட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம் இல்லை நீங்கள் போர் அடிச்சிருக்கிறப்போ அந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் ஆர் டிசைன்ஸ் நீங்களே உங்கள் கையால் ட்ரா பண்ணி அதில் செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டு அதில் நீங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆரி பீட்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் எதுனாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட உங்களோட ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுசஸ் இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிற ப்ளவுசஸ் நிறைய இருக்கும், எந்த ஒர்க்குமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக ஒர்க் கொடுக்கணுன்ட்டு ஆசை இருக்கும், பட் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறது, எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஐடியா எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்டு இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட ஷேடு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கலை, ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கலை, கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. இதே டார்க் ஷேட் ஏதாவது ப்ளவுஸ் சூஸ் பண்ணியிருந்தால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக தெரியும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியும். லைட் ஷேட் ஆனதுனால ரொம்ப பெருசாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலை, பட் நேரில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு.
கேமராவோட எஃபெக்டில் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அழகாக செயின் ஸ்டிச் செகண்ட் ரோ போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ளவுஸில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி சூஸ் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து டல்லாக இருந்தால் போதும், எனக்கு மைல்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓகே தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருக்காங்க, கமெண்ட்லேயே சொல்கிறாங்க. அது எனக்கு நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ண அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லையா, நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ போடுறது கஷ்டமாக இல்லையா, இது ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ஒரே விஷயத்துக்காக தான். அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. சடனாக 1 வீக் முடியாமல் எல்லாம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ ஒழுங்காக போட முடியல. 2 டேஸ் போடுவேன், அதுக்கப்புறம் 2 டே போட மாட்டேன், அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ் போடுவேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் ஹெல்த்து. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வீட் பீட்ஸை தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அவங்க கேட்ட மாதிரியே நான் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ரோ நம்ம வந்து நம்மளோட செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அந்த கேப்பில் தான் நம்ம வீட் பீட்ஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், அந்த கேப்பில் தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள் மைண்டில் வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 கேப் விட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்ட் பண்ணி 6க்கு தாண்டி நான் அதுக்கு அடுத்த வீட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரியே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வந்து நீங்கள் 30 ருப்பீஸுக்கு வீடியோ போட்டிருக்கீங்க, அப்போ 30 ருப்பீஸாக சார்ஜ் பண்ணுவீங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது நான் ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டில் வந்து திரும்பவும் அது மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் திரும்பவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து பண்ணும்போது கையாலேயே நம்ம சொந்தமாக பண்ணும்போது 30 ருப்பீஸ் இருந்தாலே நம்மளால் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். 50 ருப்பீஸுக்கு நம்மளால் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும், 100 ருப்பீஸுக்கு நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தேன். என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க லேபர் சார்ஜ் அதை பற்றியெல்லாம். ஸோ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு காசு வாங்கி தான் ஆகணும். அண்ட் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நார்மல் நீடில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இல்லை வந்து தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ரொம்ப எல்லாம் சார்ஜ் பண்ணுறதில்ல அவங்கக்கிட்ட. ஸோ 30 ருப்பீஸ்க்கு பண்ணுறேன்னா நான் ஒரு 200 250 அந்த ரேஞ்சில் வாங்குகிறேன். டைமை பொறுத்து எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுறதோ அதை பொறுத்து நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட வீட் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள். ஸோ லைட்டோட எஃபெக்டில் வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஷேட் ப்ளவுஸாக இருந்தால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இன்னொரு லேயர் மாதிரி நம்மளோட ஆரி பீட்ஸை சும்மா ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் 3 ஆரி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளோட வீட் பீட்ஸ் இல்லாத அந்த ஏரியாவில் ஸ்டிச் பண்ணி விட போகிறேன், அவ்வளோதான். இது ரொம்பவுமே ஈஸி தான், சிம்பிள். இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ்ட் கூட பண்ணி விடலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 3 ஆரி பீட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் வந்து இல்லாத இடத்துலையா பார்த்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டினியூஸாக பக்கத்தில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க எனக்கு கமெண்டில் டபுள் செயின் ஸ்டிச் 2 ரோ செயின் ஸ்டிச் அதுக்கப்புறம்
வீட் பீட்ஸ் அப்புறம் ஆரி பீட்ஸ் அப்படின்ட்டு சொன்னதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ஐடியாவிலே பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு அவங்க கேட்ட மாதிரியே வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியா சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் குர்த்திக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ குர்த்தி வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட குர்த்திஸ் பெரிய அளவில் கிடையாது. ஸோ குர்த்திஸுக்குமே நீங்கள் இதே மாதிரி பண்ணால் போதும். நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு எப்படி பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நிறைய வீடியோஸ் இருக்குது நம்மளோட சேனலில் ப்ளவுஸோட நெக் டிசைன். ஸோ அதே நீங்கள் வந்து குர்த்திக்கும் நெக்கில் போட்டுக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நம்மளோட இந்த 100 days சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் எம்ப்ராய்டரி கேட்டிருந்தீங்க, எம்ப்ராய்டரி டிசைன்ஸ், எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்மளோட இந்த 100 days சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஷேராக வீடியோஸ் போடுறேன். ஸோ அட் ஃபர்ஸ்ட் இந்த 100 days சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா சஜஷன்ஸ் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எதுனாலுமே கேளுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களாலே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து ஆரி டிசைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் உங்கள் கையாலே நீங்களே நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக கொஞ்சம் டைம் மட்டும் போதும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல ஐடியா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.